சிங்கள மொழி மூலம் இஸ்லாம் பாடத்தில் சித்தி அடைகிறார்கள். அந்த அளவுக்கு சிங்கள மொழியின் பாதிப்பை மிக தெளிவாக பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சமூகம் காலப்போக்கில் பல வழிகளில் பல வகைகளில் பிளவுபட்டிருப்பது போல தமிழ் பேசும் முஸ்லிம் சமூகம் சிங்களம் பேசும் முஸ்லிம் சமூகம் என்று முழுமையாக பிரிகின்ற நிலை ஒன்று உருவானால் நான் நினைக்கிறேன் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்காது. இப்போதே அது உருவாகிவிட்டது. அண்மையில் நான் ஒரு இளைஞர்களுக்கான ஒரு யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டேன். ஏற்பாட்டாளர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் பேருக்கு தமிழ் விளங்கும், அவருக்கு சிங்களம் விளங்காது. அடுத்த சாராருக்கு சிங்களம் விளங்கும், தமிழ் விளங்காது. மூன்றாவது ஒரு சாராரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இங்கிலீஷ் விளங்கும், அடுத்த 2 பாஷையும் விளங்காது. நீங்கள் 3 மொழிகளிலும் பேசுங்கள். 1 மணி நேரத்துக்குள் 3 மொழிகளில் எப்படி பேசுவது? சாத்தியமா? சில விற்பனர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பெரும்பாலும் ஒரு பேச்சாளரால் ஏதாவது ஒரு மொழியால் தான் பேச முடியும். ஒரே நேரத்தில் பல மொழிகளால் பேசுவது சாத்தியமில்லை. அங்கே ஒரு லாஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த பேச்சில் இருக்காது. ஆனால் உண்மையில் இதுதான் பிரச்சனை. அதிலும் வினோதமான விஷயம் என்னென்றால், சிங்கள மொழி தான் தெரியும், ஆனால் தரமான சிங்கள மொழி தெரியாது. இங்கு சொன்னது போல அபரிமித கருணாவந்த ஊத அசீமித்த தயாவந்த ஊத தயாலு பரமதயாலு மகா காருணிக்க என்று சொன்னால் யாருக்கும் எதுவும் புரியாது. ஆனால் அவருக்கு சிங்களம் மட்டும்தான் தெரியும். இவருக்கு விளங்குற சிங்களத்தில் பேசும். இங்கிலீஷ் தெரியும், ஆனால் அவருக்கு விளங்குற இங்கிலீஷ் தான் பேசப்படணும். இப்படி நியாயமான ஒரு குழப்பத்தில் நமது சமுதாயம் இருக்கிறது. ஒரு பக்கம் தாய்மொழி பிரச்சனை, இன்னொரு பக்கம் கல்வி மொழி பிரச்சனை தொடரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சிங்கள மொழி மூலம் கற்கிற மாணவர்களுடைய பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை. கல்வித்துறையில் பின்னடையக்கூடிய ஒரு பிரச்சனையும் உண்மையில் இருக்கிறது. தமிழ் மொழி மூலம் கற்கிற மாணவர்கள் போட்டி இல்லாமல் உயர்கல்வியை தொடர்வதற்கும் பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதற்கும் ஒப்பீட்டு ரீதியில் கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. சிங்கள மொழி மூலம் கற்பவர்கள் பல லட்சக்கணக்கான மாணவர்களோடு போட்டி போட்டுத்தான் அவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெற வேண்டும், உயர்கல்விக்கான வாய்ப்பை பெற வேண்டும். தமிழ் மொழியில் இந்த போட்டி ஒப்பீட்டு ரீதியில் குறைவு. எனவே நாடு நமக்கு தந்திருக்கிற இந்த 800 பாடசாலைகளுக்கு கூடாக தமிழ் மொழி மூலம் கல்வியை தொடர முடியும் என்றிருந்தால் கல்வித்துறையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். இது உண்மையில் சிங்கள மொழி மூலம் கல்வியை தொடர்வதனால் ஏற்படக்கூடிய சில பாதகங்கள். இதே நேரம் நிறைய நன்மைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற 800 முஸ்லிம் பாடசாலைகளை பார்க்கிற போது இவற்றுள் பெரும்பாலான பாடசாலைகள் உரிய தரத்தில் இல்லை. நான் வளமையாக சொல்வது போல, உதாரணமாக கொழும்பு மாநகரத்தை எடுத்துக்கொண்டால், தலைநகரத்தை எடுத்துக்கொண்டால், தலைநகரிலே 21 முஸ்லிம் பாடசாலைகள் இருப்பது உண்மைதான். அந்த பாடசாலைகளுள் அதிகமான பாடசாலைகள் மூடு விழா காணும் முழுமையான தகுதியை பெற்றிருக்கின்றன. அதற்குரிய எல்லா தகமைகளையும் ஷரத்துகளையும் சம்பூர்ணப்படுத்தி இருக்கின்ற நிலையில் தான் இருக்கின்றன. எனவே இயல்பாக பெற்றோர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? ஒன்றோ சிங்கள மொழி மூல பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள், அல்லது ஆங்கில மொழி பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள். இந்த பாடசாலைகளுக்கு அனுப்பி தமது பிள்ளைகளை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியாது என்ற முடிவான முடிவில் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள். பாடசாலைக்கு அனுப்ப விருப்பம் இல்லாதவர்கள் தான், அது பற்றி அக்கறை இல்லாதவர்கள் தான் முஸ்லிம் பாடசாலைக்கு பிள்ளைகளை இப்போது அனுப்பி கொண்டிருக்கிற ஒரு துர்ப்பாக்கிய மாநிலம் இருக்கிறது. அல்லது வசதி இல்லாதவர்கள், வறியவர்கள் தான் இந்த பாடசாலைகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே உண்மையில் சிங்கள மொழி பாடசாலைகள் நிறைய வசதிகள் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றுடைய உட்கட்டமைப்பு அப்படி ஏனைய எல்லா வசதிகளையும் நிறைவாக பெற்ற நிலையில் தரமான பாடசாலைகள் சிங்கள மொழியில் கிடைக்கின்றன. அடுத்ததாக பெரும்பான்மை சமூகத்தோடு பரஸ்பர புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வதற்கு, நல்லிணக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு சிங்கள மொழி மூல கற்றல் இன்றியமையாத ஒன்றாக மாறியிருக்கிறது. என்ற வாஸ்தவத்தில் நாம் ஆகக்கூடினால் 10 வீதமானவர்கள் இருக்கிறோம். 90 வீதமானவர்கள், சுமார் 70 வீதமானவர்கள், நான் 75 வீதமானவர்கள் சிங்கள மொழி பேசுகிற சமுதாயம். பௌத்த சகோதரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். இவர்களோடு தான் நாம் வாழ்ந்து, மொழி என்பது ஒரு இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, தொடர்பாடு ஏற்படுத்துவதற்கு, புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஊடகமாக இருப்பது மொழி. இந்த நாட்டிலே ஒரு மூடிய சமூகமாக நாம் கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாக இருந்ததற்கான காரணங்களுள் மிக முக்கியமான காரணம் மொழி. கம்யூனிகேஷனை, தொடர்பாடலை வைத்துக் கொள்வதற்கு போதிய மொழி வளம் கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சில ஆண்டுகளுக்கு முன்னால் NIE என்று அழைக்கப்படுகின்ற ஜாதிக அத்தியாபன ஆயத்தனை அதனுடைய ஒரு செயலமர்விலே கலந்து கொண்ட போது எல்லா மதங்களை பற்றியும் ஒரு புத்தகம், ஒரு நூல் தயாரிப்பதாகவும்
முஸ்லிம்களுடைய ஒரு மத வைபவத்தை பற்றி, விழாவை பற்றி தகவல்கள் தேவைப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு முக்கியமான இந்த நாட்டுடைய கிறிஸ்தவ ஒரு பிரிவுடைய பிஷப் என்னோடு பேச வேண்டும் என்று கூறி நான் அழைக்கப்பட்டேன். அவரிடம் போய் அமர்ந்து உங்களுடைய ஒரு முக்கியமான பெருநாளை பற்றிய விவரங்களை எனக்கு தர வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் ஆளை வைத்து நோன்பு பெருநாளை பற்றி சொல்லாமல் ஹஜ்ஜு பெருநாளை பற்றி சொல்லுவோம். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லலாம். ஒரு கிறிஸ்தவருக்கு அந்த பெருநாளை பற்றி சொல்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் அப்படியே விளக்கி கொண்டு போனேன். தலையில் கையை வைத்தார். இந்த நாட்டிலே அவருக்கு அந்த சந்தர்ப்பத்திலே 65 வயது இருக்கும். மிக பிரபலமான தெரியுமே, மிகவும் பிரபலமான ஒருவர். நாளைக்கு இன்னும் இருக்கிறார்னு சொல்லி அவர் PhD ஹோல்டர் உண்டு. இந்த ஆதாரத்துக்கு மற்றொரு இருக்கிறார். அவர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது நாங்கள் விஷயங்களை அவருக்கு சொன்னதுக்கு பின்னால் கேட்டுவிட்டு சொன்னார், இந்த நாட்டிலே நானும் இவ்வளவு காலமாக இருக்கிறேன், ஒரு முக்கிய மத தலைவராகவும் நான் இருக்கிறேன். ஆனால் ஹஜ்ஜு பெருநாளை நீங்கள் இந்த பின்புலத்தில் தான் கொண்டாடுகிறீர்கள் என்ற செய்தியை முதல் தடவையாக இன்றுதான் அறிந்தேன். ஹஜ்ஜு பெருநாள் என்றால் மாடருக்கும் பெருநாள் என்பது மாத்திரம்தான் எனக்கு தெரியும், இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். இவ்வளவு தத்துவங்களையும் தாத்பரியங்களையும் கொண்ட ஒரு பெருநாள் என்பது தெரியாது. இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு பின்னால் இருக்கிற தத்துவங்களோடு கிறிஸ்தவ மதமும் பின்னி பிணைந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம், இஸ்ஹாக்குடைய சரித்திரம், இஸ்மாயிலுடைய சரித்திரம் இதெல்லாம் பின்னி பிணைந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார், உண்மையில் நீங்கள் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மூடிய சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை பற்றி இந்த நாட்டில் அடுத்த சமூகங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது, பிழையான தகவல்கள் தான் உண்மையில் உங்களை பற்றி இருக்கிறது என்று அவர் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. அதை தவிர வேறு என்ன சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது மாத்திரம் எனக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கு. எனக்கு 15 வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன். 93ஆம் ஆண்டு அளவில் நடந்த ஒரு நிகழ்வு என்று அவர் ஞாபகப்படுத்துகிறார். உண்மையில் இந்த நாட்டுடைய ஒரு முன்னணி புத்திஜீவி, ஒரு மத தலைவர் எங்களை பற்றி இந்த உலகத்தில் இப்படித்தான் சாட்சி சொல்கிறார். மறுமையில் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்வார்கள் என்பதனை ஒரு முறை நினைத்து பார்ப்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் இது நான் நினைக்கிறேன். எனவே இந்த ஒரு பரஸ்பர நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மிக முக்கியமானது. எமது கலையை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி, எமது பண்பாடுகளை பற்றி அடுத்தவருக்கு சொல்வதற்கு இந்த வாய்ப்பு நமக்கு தேவைப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு அழகுணர்ச்சியே கிடையாது, இவர்களிடம் கலை என்றொன்றே இல்லை. இப்படியெல்லாம் நிறைய பிழையான அபிப்பிராயங்கள் அடுத்த சமூகத்தின் மத்தியிலே நிலவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றோடு இங்கு மேலே குறிப்பிடப்பட்டது போல, எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல, நிறைய எங்களை பற்றிய தப்பபிப்பிராயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நிலவுவதை பார்க்கிறோம். நாம் சொல்கிற அதானை பற்றி கூட 1000 வருஷங்களா அதான் சொல்கிறோம். இந்த அதான் பற்றிய சரியான ஒரு புரிதல் கூட இந்த நாட்டில் இருக்கிற நமது அடுத்த சகோதரர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஏன் பள்ளிவாயில் கட்டுகிறோம் என்பது பற்றி கூட தெரியாமல் இருக்கிறது. பெண்களுடைய நிலை முஸ்லிம் சமூகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி பயங்கரமான தப்பான அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. பெண்கள் அணிகின்ற ஹிஜாபை பற்றி வினோதமான செய்திகள் இருக்கின்றன. எனக்கு ஞாபகம் இருக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருவர் சந்தித்த வேளையிலே அவர் சொன்னார், மன்னிக்க வேண்டும், ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் நீங்கள் ஒருவர் உங்களது சமூகத்தில் இருந்தால் சந்தோஷப்படுகிறீர்கள்? நான் சொன்னேன், மௌத்தானா சந்தோஷப்படுகிறோமா? அப்படி இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், யாராவது மௌத்தானா உங்களுக்கு சரியான சந்தோஷம் என்று. அதனால் தான் நீங்கள் மையத்தை தூக்கி கொண்டு பாட்டு பாடி பாடி போகிறீர்கள் சந்தோஷமாக. இப்படி ஒரு மனப்பதிவு. பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு, அப்படி அல்ல, நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கும் ஒரு உள்ளம் இருக்கிறது, நாம் பிரிவுத்துயரை அனுபவிப்பவர்கள். அவர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வித்தியாசமான சமூகம், கள்ளஞ்சம் படைத்த சமூகம், ஈவு சோவில்லாத சமூகம், ஈவிரக்கம் இல்லாத சமூகம், யாரும் மண்டையை போட்டா கூட சந்தோஷப்படுற சமூகம் என்று ஒரு பிழையான மனப்பதை அவர்களுக்கு உள்ளே வளர்க்கப்பட்டிருக்கிறது. இவற்றை பற்றியெல்லாம் அவர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஜிஹாதை பற்றி நிலவுகிற கருத்து உங்களுக்கு தெரியும், நமது மாடறுப்பை பற்றி நிலவுகிற கருத்து உங்களுக்கு தெரியும். முஸ்லிம் சமூகம் என்றால் ஏமாற்றுக்கார சமூகம், மோசடியில் ஈடுபடுகிற சமூகம், பின்கதவால் நுழைகிற சமூகம், அவர்களுக்கு கையை கொடுத்தால் விரல்களை எண்ணி பார்க்க வேண்டும், திருப்பி எடுத்ததன் பின்னால் 5 விரலும் பாதுகாப்பாக திரும்பி இருக்கிறதா என்பதை ஒரு கணம் பார்க்க வேண்டும் என்று சிந்திக்கிற சமூகம்.
இங்கே அந்த சகோதரர் இல்லை, ஒரு முக்கியமான